தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல்லாவியே, தந்தையே, இந்த அருமையான காலையை கொடுத்ததற்காக உம்மை நன்றி சொல்லி துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, உமது ஒவ்வொரு பிள்ளைகளும் உன்னை தேடி வந்திருக்கிறார்கள். அதற்காக உம்மை துதிக்கிறோம். குருடர்களை பார்க்க செய்தவரே, உம்மை துதிக்கின்றேன். செவுடர்களை கேட்கச் செய்தவரே, உம்மை துதிக்கின்றேன். நீங்கள் எங்களுக்கு நீதி தரக்கூடிய தெய்வமாகவும் எங்களுக்கு துணை செய்யக்கூடிய தெய்வமாகவும் இருக்கின்றீர். ஏனென்றால் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். உம்மை நோக்கி அல்லும் பகலும் மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் வெறுங்கையாய் விடுவதில்லை. இந்த அதிகாலையில் அன்பு சமூகத்தில் இருந்து உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரின் மனத்தையும் தொடுவீராக. தேவைகள் இருக்கக்கூடியவனின் தேவைகளை சந்திப்பீராக. எல்லா மக்களும் உம்மை நோக்கி வர வேண்டும். ஜெபம் மட்டுமே விண்ணகத்தை திறக்கும் என்கின்ற ஒரு செய்தியை அவர் தெரிந்து கொண்டும் அது வார்த்தையின்படி நடப்பார்களா? துன்புற்று இருக்கக்கூடிய மக்கள் இறைவேண்டலினால் உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. தந்தையே, இவர்களுடைய கண்ணீரை துடைப்பீராக. நீர் இந்த நாளில் இவர்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தரும்படியாக உம்மை ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தூய கன்னிமரியாளின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். வார்த்தையை என்னை காண செய்யும், திருவார்த்தையை என்னில் வாழ செய்யும். வார்த்தையை என்னை காண செய்யும், திருவார்த்தையை என்னில் வாழ செய்யும். என்னில் வாரும் தூய ஆவியே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசு நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 6-8 முடிய மற்றும் 19-28 முடிய. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார்?
என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் ஏலியாவா என்று அவர்கள் கேட்க அவர், நான் அல்ல என்றார். நீர் தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர், இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் ஏசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ ஏலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்ல என்றால் ஏன் திருமுழு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெதானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழு கொடுத்து கொண்டிருந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, கடவுள் அனுப்பிய ஒருவர் கடவுளோடு இணைந்து பயணித்து தெய்வீக ஒளியை பெற்றுக்கொள்வார். ஸ்நாபகர் இழப்பர் பாலைவனத்தில் கடவுளோடு இணைந்து இருந்தார், கடவுளோடு இணைந்து பயணித்தார். ஆதலால் கடவுளின் ஒளியை தன்னுடைய நெஞ்சிலே பெற்றுக்கொண்டார். ஆதலால் அந்த ஒளியை பற்றி அவர் பறைசாற்றினார். ஆனால் இந்த இறைவாக்கினரின் ஒளி அல்ல, மாறாக ஒளியிலிருந்து அபிஷேகம் பெற்றுக் கொண்டவர். ஆதலால் நாம் அனைவரும் ஒளியாக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்க வேண்டியவர்கள். கிறிஸ்துவான ஒளி, அந்த ஒளியை நாம் பின்பற்றினால் உலகத்தின் இருள் நம்மை சூழ்ந்து நிற்காது. உலகத்தின் இருளை தோற்கடிக்க கிறிஸ்துவிடமிருந்து புறப்பட்டு வருகின்ற ஒளி நமக்கு துணையாக வரும் என்பதிலே ஐயமே கிடையாது. யோவான் நற்செய்தியிலே இருள் ஒளியின் மீது வெற்றி கொள்ள முயற்சித்தது என்று 1ஆம் அதிகாரத்திலே துவக்க இறைவார்த்தைகளில் நாம் வாசிக்கிறோம். இருள் ஒளியின் மீது வெற்றி கொள்ள முயற்சித்தது, ஆனால் ஒளியை தோற்கடிக்க இருளால முடியவில்லை. ஆதலால் இருளில் வாழும் மக்களுக்கு ஒளி தர வேண்டும் என்பதற்கு ஒளியின் தூதுவர்களாக நாம் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார் யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே, நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்லுகிறவர் இருளில் நடக்க மாட்டார். யோவான் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகர வந்தவர். 12 அப்போஸ்தலர்கள் தங்களது வாழ்க்கை வழியாக ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தார். இருளில் வாழ்ந்த மதுலேன் மெரியம்மாள் விடியற் காலையில கல்லறைக்கு அருகே வந்து ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டாள், தொட்டுணர்ந்தாள். அந்த ஒளியை பற்றி சான்று பகர்ந்தார். அப்போ ஒளியை காணாமல், ஒளியை தொட்டுணராமல் அவருக்கு சான்று பகர முடியாது. அப்போ இதை சான்று பகர்கிறவர்களுக்கு இருக்கக்கூடிய புண்ணியம் என்ன? அவர்கள் தங்களையே வெளிப்படுத்த மாட்டார்கள், தங்களையே பெரியவர்களாக எண்ண மாட்டார்கள். தாட்சி அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புண்ணியமாக இருக்கும். அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை, ஊழியங்களை செய்த பிறகு இப்படி சொல்லுவார்கள், நாங்கள் கடமைதான் செய்தோம், நாங்கள் பயனற்ற ஊழியக்காரர்கள் என்று பேசுவார்கள். இதுதான் ஒளிக்கு சான்று பகர்வர்கள் செய்கின்ற முக்கியமான அவர்களது ஊழியம். அதனால ஸ்நாபகர் சொல்லுகிறார், நான் ஒளி அல்ல, எனக்கு பின்னாடி வருகிறவர் தான் உண்மையான ஒளி. அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. மறுபடியும் இறைவாக்கினர் சொல்லுகிறார், அவனுடைய மகிமை உயரணும், அவனுடைய செல்வாக்கு உயரணும்
என்னை பற்றி யாரும் பேசக்கூடாது, நான் வாபஸ் வாங்க வேண்டும். அப்போ ஒரு உண்மையான இறைவாக்கினுடைய தன்மை என்ன? ஒளியை சுட்டி காட்டி வாபஸ் வாங்கிறது. ஸ்டேஜில் இயேசு கிறிஸ்துவை நிறுத்தி வைத்து கர்டன் போட்டு பின்னாடி போய் நின்றுகிட்டு, பிஹைண்ட் த கர்டன், கர்டனுக்கு பின்னாடி நின்றுகிட்டு, நான் ஒன்றுமில்லை, ஒளி ஸ்டேஜில் உண்டு என்று கிறிஸ்துவை பற்றி சான்று பகர்ந்து தன்னை பற்றி எதுவும் பேசாமல் இருக்கிறது தான் உண்மையான இறைவாக்கினருடைய தன்மை. அதுதான் ஸ்நாபக அருளப்பர் செய்தார். ஸ்நாபக அருளப்பருடைய தாட்சியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முயலுவோம். ஆமீன். என்னை படைத்து பராமரிக்கும் நல்ல தெய்வமே, இந்த புதிய நாளில் உமது அருகில் வந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். ஆண்டவரே, அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தேசங்களுக்கும் இனங்களுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு உமது பிள்ளைகளாகிய மனித குலத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இந்த காலை பொழுதில் மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கம் உலகின் மீது பொழியும். ஏனென்றால் ரோமையர் புத்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனம் சொல்வது போல், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவுமே ஆவதில்லை, கடவுளின் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஓ தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும். இடங்கை ஏது வலங்கை ஏது என்று தெரியாமல், உம்மை பற்றிய அறிவில்லாமல் உலகமயமான சிக்கல்களில் மாட்டித் தவிக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான தண்டனைகளில் இருந்தும், பாவங்களில் இருந்தும், ஆபத்துகள் விபத்துகளில் இருந்தும், இயற்கை சீற்றங்களில் இருந்தும், வரப்போகின்ற யுத்தங்களில் இருந்தும் இன்றைய நாள் உலகத்தை காப்பாற்றும் ஆண்டவரே. தேசங்களில் சமாதானமும் ஐக்கியமும் உருவாகட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானமும் புத்தியும் மாற்றலும் நீர் தாரும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வயதிற்கேற்ற பக்குவம் நீர் தாரும். பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான அடிமைத்தனங்களில் வாழுகின்ற மக்கள், போதையின் அடிமைத்தனம், இன்டர்நெட் அடிமைத்தனம், இச்சையின் அடிமைத்தனம், தகாத தொடர்புகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்தும் அழுக்குகளில் இருந்தும் மக்களை காப்பாற்றும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் நிரம்பட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி உறவுகளை ஆசீர்வதியும். பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும். நோயாளிகள் குணமாகட்டும். வேலையில்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தாரும். எல்லா அர்த்தத்திலும் நிறைவுള്ളൊരു നാളാக அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்க்கையின் மனமாற்றத்தின் நாளாகட்டும். என்று அறிவு தெளிவின் நாளாகட்டும். கடவுளை தேடி அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு இன்றைய நாள் துவக்கம் குறிக்கட்டும் ஆண்டவரே. பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரின் அருகில் வருகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் மகிழ்ச்சியும் சௌக்கியமும் விடுதலையும் அனுபவிக்க வரம் தாரும் ஆண்டவரே. இந்த ஜெபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.